இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஒரு அற்புதமான வார்த்தை லூக்கா 13:12. உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. உங்கள் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, எந்த பலவீனம் உங்களை தாக்கி கொண்டு இருந்ததோ அந்த பலவீனத்திலிருந்து இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க. ஹல்லேலூயா. உங்க சரீரத்திலே, உங்கள் இருதய பகுதியிலே, உங்கள் கிட்னி பகுதியிலே, உங்கள் நரம்பு பகுதியிலே, உங்கள் தலைப்பகுதியிலே, எலும்பு பகுதியிலே, எந்த பகுதியிலே உங்களுக்கு பலவீனம் இருக்குமானால் அந்த பலவீனத்திலிருந்து இன்னைக்கு நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க. காரணம், அவர் தழும்புகளாலே நீங்கள் சுகமாகிட்டீங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், வசனத்தை அனுப்பி குணமாக்கி ஒரு என்னை அழிவுக்கு தப்புவிப்பேன் அப்படிங்கிறார். வாதவன் கூறார் தனக்கு அது பொல்லாப்பு உனக்கு நேரிடது அப்படின்னு சொல்றாரு. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்றார். அதனால பலவித பலவீன போராட்டத்தில் இருக்கீங்களா? கண் பகுதியில் பலவீனம் இருக்கிறதா? மூக்கு பகுதியில் பலவீனம் இருக்கிறதா? காது பகுதியில் பலவீனம் இருக்கிறதா? தொண்டை பகுதியில் பலவீனம் இருக்கிறதா? வயிற்று பகுதியில் பலவீனம் இருக்கிறதா? கர்ப்பப்பை பகுதியில் பலவீனம் இருக்கிறதா? எலும்பு பகுதியில் பலவீனம் இருக்கிறதா? கிட்னி பகுதியில் பலவீனம் இருக்கிறதா? கால் பகுதியில் பலவீனம் இருக்கிறதா? எலும்பு பகுதியில் பலவீனம் இருக்கிறதா? தலைவலி இருக்கிறதா? எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டார். காரணம், அவர் தழும்புகளாலே நாம் சுகமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். விலையேந்தி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள். இரத்த சிந்தி உங்களை மீட்டெடுத்துட்டார். சுகத்தோடு வாழும்படி உங்களை மீட்டெடுத்துட்டாரு. சந்தோஷமாய் வாழும்படி உங்களை மீட்டெடுத்துட்டாரு. சமாதானமாய் வாழும்படி உங்களை மீட்டெடுத்துட்டாரு. அதனால உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷம் மாறும். எந்த பலவீனத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஒரு மனிதனுக்கு தேவை பரிபூர்ண சுகம்தான். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டார். அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறது. 18 வருடமாக கூனியாக இருந்த ஒரு அம்மாவை நிமிர வச்சு நடக்க வச்சவர், 12 சிறுமியை உயிரோடு எழுப்பி அற்புதம் செஞ்சவர், இளம் வாலிபனை உயிரோடு எழுப்பி அற்புதம் செஞ்சவர், பரிதிமை பெரிய குருடனுக்கு பார்வை கொடுத்தவர், மற்றும் 2 குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவர், மற்றும் 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினவர், வாத நோயை குணமாக்கினவர், வீட்டுக்குள்ளே பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வாலிபனை இறக்கி வாத நோயில் உன எந்திரிச்சு நடக்க வச்சவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர், எத்தனை அற்புதம், செவிட்டு ஊமையனை பேச வச்சவர். இவ்வளவு அற்புதம் பண்ணின என் தகப்பன் இயேசு உங்கள் சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய, சுகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இயேசப்பட இருக்கு. அதனால் பயப்படாதீங்க. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறாரு. ஏசப்பால சொல்லுங்க, உங்கள் பலவீனத்தை சொல்லுங்க. 10 குஷ்டரோகிகள் ஏசப்பா தேடி போனாங்க சுகத்துக்காக. பரிதிமை பெரிய குருடன் பார்வையடைவன் ஏசப்பா தேடி கத்துனா. 12 அந்த சிறுமி செத்து போச்சு, தேடி போனாங்க. இயேசுவே வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்தார். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பலவீனத்தை பெருசாக பார்க்காதீங்க. பலவீனத்தை நீக்கி போடுகிற இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் சொல்லிட்டார், என்னை நோக்கி கூப்பிட்டேன்னா மறு உத்தரவு கொடுத்து உங்களுக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டாரு. அதனால கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு உங்க பலவீனம் முற்றிலும் மாறிவிட்டது. இன்னைக்கு 100க்கு 100 உங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு சுகமளிக்கு வல்லமை இறங்கி விட்டது. தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அநாதை சிநேகித்தவரே, உங்களுடைய காரியத்தால் மூடினவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும், பலன் கூட இருக்கட்டும், அற்புதம் கூட இருக்கட்டும், அதிசயம் கூட இருக்கட்டும், விடுதலை கூட இருக்கட்டும், சமானம் கூட இருக்கட்டும். ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருகு பண்ணுங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.